இப்போது நம்ம அந்த லாக்குக்குள்ளே பூ செய்ய போட போகிறோம். அதுக்கு 7 அடியில் எடுத்துக்கணும். 3 4 5 6 7 7 அடி எடுத்துக்குவோம். ரெடி எடுத்துக்கிட்டு இப்போ என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் சொருகிறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுக்கணும். விட்டுக்கிட்டு ரிவர்ஸில் இந்த பள்ளம் பகுதி மேலே வரணும். நம்ம சொருகிறதுக்கு கொஞ்சம் அளவு விட்டுட்டு 2 விரல் அளவு எடுத்துக்கணும். 1 2 3 4 சுற்றிட்டு கரெக்டாக நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இந்த இதை வந்து ஒரு சுற்றி முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுக்கிட்டிங்களா? முடிச்சு போட்டுட்டு நம்ம இந்த ஒயர் இருக்குல்ல, ரன்னிங் ஒயர், அதை இதுக்குள்ளே கொடுக்கணும். இதை இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இதை நம்ம பின்கூடி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துட்ட முடிச்சு வர்ற மாதிரி நம்ம போடணும். விட்டுட்டோமா? விட்டுட்டு இதுக்குள்ளே இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், அதை இதுக்குள்ளே கொடுங்க. கொடுத்து இழுத்திங்கன்னா இந்த வந்துருச்சா ஒரு பூ முடிச்சு. அப்போ என்ன செய்யணும், இதை அப்படி பின் கொண்டு போயிடாமல் இப்படி முன்னாடி கொண்டு வரணும். முன்னாடி கொண்டு வந்து இந்த இப்படி வச்சு இதுக்குள்ளே கொடுத்துடணும். கொடுத்துட்டு திருப்பி அதேமாரி வந்துருச்சா? அடுத்த பூ எதில் வந்துருச்சுல, இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு திருப்பி இதுக்குள்ளே விட்டு இழுக்கணும். வந்துருச்சா? அடுத்து முடிச்சு இப்படி நம்ம இதில் எத்தனை வருதோ 6 7 சில இதுக்கு 8 வரும். கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். 7 8 போடலாம். அது வந்து பூ கேப் இல்லாமல் நல்லா போடுங்க. அப்படி வந்துருச்சா? இப்போ எத்தனை வந்திருக்கு நமக்கு? 1 2 3 4 5 6 7 வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நெருக்க வேணும்னா நம்ம இதை கொஞ்சம் பூவை டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் ஒன்று போட்டுடலாம். வேணும்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எட்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் அழகாக நெருக்க தெரிறதுனால அழகாக இருக்கும்.
வந்துருச்சா? இப்போ திருப்பி அதே மாதிரி இந்த சுத்தை ஃபுல்லும் போட்டுக்கிட்டே வாங்க. இதை மட்டும் பின்னாடி விட்டுருங்க. ஏன்னா அதை நம்ம இங்கே வந்து சொருக போகிறோம் கூட இல்லை, அதனால் அதை மட்டும் பின்னாடி விட்டுறணும். இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன். பூ போட்டாச்சு. போட்டுட்டு இதை என்ன பண்ணுங்க, பின்பக்கம் திருப்பிக்கிட்டு இதுக்கு எதிர் சைடில் கொண்டு வந்துடணும். அப்போ என்ன செய்யணும், இதுக்குள்ளே கொடுக்கணும். இப்படி திருப்பி கொண்டு வந்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கோங்க. நான் குறைச்சி விட்டதுனால இங்கிட்ட அதிகமான வயர் வந்துருச்சு. அது கொஞ்சம் கூட விட்டுக்கோங்க. விட்டுட்டு சொருகுனிங்கன்னா சரியாக வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து நம்ம கூடையில் வச்சு எப்படிங்கிறத காமிக்கிறேன். இல்லை இருக்க இதை இதுக்கு ரெண்டுக்கும் சமம் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12ங்கும் போது 6 பட்டன். 1 2 3 4 5 6. இந்த 6க்கு இடையில நான் இதை வைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பின்னாடி முடிச்சு போட்டு பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் முடிச்சு தான் போடணும், சும்மா சொருகாதீங்க. சொருகுனிங்கன்னா கலண்டு வந்துடும். முடிச்சு போட்டு இதை சொருகிக்கோங்க. நான் முதல்ல இதை அளவு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் அப்புறம் சொருகிக்கிறேன். ஏன்னா சொருகிட்டு திருப்பி இது பண்ண முடியாது, அதனால். இந்த இருக்க இந்த லாக் வந்துருச்சு. இப்போது இந்த இடத்துல வந்து வெறும் இது மட்டும் இருக்கும், ஹோலாக இருக்குல்ல. இதில் வேணால் நீங்கள் பாசி வச்சுக்கலாம். இல்லை பாசி வேண்டாம், எனக்கு வயர்லேயே தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் எப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு 3 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. 1 2 3 3 அடி எடுத்துக்கிட்டிங்களா? அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதேமாதிரி தான் இதுவும் பின்பக்கத்தில் வச்சுட்டு ஒரு விரலில் ஒரு 5 6 சுற்றிக்கோங்க. அந்தமாரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுமாரி, பெரிய பூவாக வேணுமா சின்ன பூவாக வேணுமான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. நான் இதில் ஒரு 6 சுற்றிக்கிறேன். அந்த ஆரம்பித்த பாருங்கள், அதை அப்படியே கையில் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அந்த இதுக்கு விட்டோம் பாருங்கள், அதே மாதிரி தான் விடணும் இதுக்கும். இது என்ன பண்ணணும், அந்த பள்ளம் பகுதி தான் மேலே இருக்கணும். வச்சு ஒரு டைட் பண்ணிட்டிங்கன்னா அது பிடிச்சிக்கும். பிடிச்சிக்கிட்டு நம்ம இதை அப்படியே விட்டு எடுக்க வேண்டியதுதான். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. இது நம்ம நேரம் கிடைக்கும்போது இதை நான் கொஞ்சம் செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டோன்னா அப்பப்போ எடுத்து தேவையானது போது எடுத்து மாட்டிக்கலாம். இப்படியே ஃபுல் ஒயரும் நமக்கு போடணும்.
இந்த ஃபுல் ஒயரையும் போட்டு முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் இதை வந்து இதில் நம்ம சொருகணும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இருக்கா சமமாக இருக்கிற இடமா பார்த்து சொருகிக்கணும். சொருகிட்டு இது வந்துட்டு இதுக்கு வந்து முடிச்சு போட முடியாது. அதனால் நம்ம டைரெக்டாக சொருகிட வேண்டியது. நான் ஃபுல்லாக சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லாக் போட்டாச்சு. இந்த பூவுக்கு நடுவில் இந்த பூவையும் போட்டு நம்ம லாக் போட்டோம். இந்த பூ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரிய பாசி இருக்கும், அதை வாங்கி போட்டுக்கோங்க.